வெல்கம் டு அவர் சேனல் அப்டேட் யுவர் ஸ்கில்ஸ் இன் எலக்ட்ரானிக்ஸ். நம்ம இந்த போன தடவை வந்து அடாப்ட் ஐவோக்கு வந்து வேல்யூ சென்ட் பண்ணுறதை பற்றி பார்த்துருப்போம். இதில் வந்து சிலருக்கு எரர் வந்திருக்கலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடாப்ட் ஐவோ அப்படிங்கிற லைப்ரரி வந்து உங்களோட அதாவது உங்களோட பேக்கேஜில் இல்லாமல் இருக்கலாம் சில சமயம். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே அந்த ஐடிஎல்இ இன்ஸ்டால் பண்ணும்போதே மற்றபடி எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒரு டிக்கு கேட்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னலாக எதுவும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி ஒரு டிக்கு கேட்கும். அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அப்படி கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் போய் கண்ட்ரோல் பேனல் போய்க்கோங்க. கண்ட்ரோல் பேனல் போயிட்டு அன்இன்ஸ்டால் அப்படிங்கிற இதுக்கு போனீங்கன்னா பைத்தான். ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கனாலே இங்கே இன்ஸ்டால் அண்ட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். நீங்கள் அந்த அன்இன்ஸ்டால் அண்ட் சேஞ்சுன்னு சொல்லி போட்டிருக்கோம். நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா அது வந்து அன்இன்ஸ்டால் பண்ணவா, ரிமூவ் பண்ணவா, ரிப்பேர் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் வந்து மாடிஃபை கொடுத்துட்டு கொடுத்த எல்லாட்டிக்கையும் எடுத்து விட்ருங்க. எல்லாட்டிக்கையும் போட்டு விட்ருங்க. அதுக்கப்புறம் கமாண்ட் ப்ராட் போய்க்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா பிஐபி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அடிக்கணும். ஃப்ரூட் ஐஓ இதை கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, அதனால் சேம் தான் வரும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன எடுத்துலான்னா MySQL அப்படிங்கிற ஒரு லைப்ரரி இருக்குது. அதுக்கப்புறம் நிறையா லைப்ரரிஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் அதை ஏதாச்சும் ஒரு கொடுத்துட்டு நீங்கள் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா பிஐபி இன்ஸ்டால் MySQL அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் நான் ஆல்ரெடி இதை ஏற்றிட்டேன். ஸோ என்ன கேட்டிருக்குன்னா ரெக்யூர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடு அந்த மாதிரி தான் எனக்கு வரும். பிகாஸ் நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் ஆகலை அப்படிங்கும்போது நம்ம ஏற்றிக்கலாம். இன்னொன்று என்னென்னா நம்பைன்னு ஒரு லைப்ரரி இருக்குது. நான் இதையும் ஏற்றிருப்பேன். ஸோ சேம் தான் வரும். ஸோ பிஐபி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த இது கொடுத்துருப்பாங்க. பிஐபி இன்ஸ்டால்னு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன லைப்ரரி வேணுமோ அதை நீங்கள் அடிச்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஸோ இப்போ நம்ம பைத்தான் ப்ரோக்ராமுக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பைத்தான் செல் ஓப்பன் ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து பைத்தானில் ஒரு சின்ன சின்ன சின்டாக்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம நியூ விண்டோ ஓப்பன் பண்ணிக்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரோக்ராம் அடிச்சு அதுக்கப்புறம் ரன் பண்ணுறது. இது என்னென்னா லைன் பை லைன் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம பிரிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஏதாச்சும் நம்ம கொடுத்தோன்னா உடனே அது எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே அப்படி இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பிரிண்ட்டு அதுக்கு வந்து சின்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் போட்டுட்டு அதுக்குள்ளே ஸ்ட்ரிங்கில் வந்து வேல்யூ என்ன வேணால் அடிக்கலாம். ஹாய் அப்படி அடித்தோன்னா அது வந்து எக்ஸிக்யூஷன் ஆகும். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. ஹாய்ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வேல்ங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். நம்ம ஆர்டினோலலாம் அடிக்கும்போது இன்ட்டு வேல்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் நம்ம கொடுப்போம். அதாவது இன்ட்டு எல்இடி பின்ஸ் ஈக்குவல் டு 13 அந்த மாதிரி கொடுப்போம். இதில் வந்து நம்ம எதுவுமே கொடுக்க தேவையில்லை. பைத்தான் வந்து டிஃபால்ட்டாக அதுக்கான இதை எடுத்துக்கணும். ஸோ இங்கே நான் இப்போ 5 கொடுத்துட்டேன். அதுக்கு அங்கேருந்து இங்கே நான் வேல்யூ கொடுக்கேன். ஸோ அந்த வேல்யூ வந்து அது ஆட்டோமேட்டிக்காக என்னன்னாலும் எடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் இங்கே ஸ்ட்ரிங் போட்டோன்னா ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிடும். இங்கே வந்து நம்ம எதுவுமே டிக்ளேர் பண்ண தேவையில்ல. பைத்தானே ஆட்டோமேட்டிக்காக அதை ரீட் பண்ணிக்கிடும். இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ். அதனால் இதில் வந்து ப்ரோக்ராம் கொடுறது வந்து ஈஸியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நிறைய இதுக்கு வந்து சின்டாக்ஸ் வந்து ரொம்ப வேரி ஆகுது. சில வெர்ஷனில் வந்து பிரிண்ட் இப்படின்னு சொல்லி வேல்யூன்னு கொடுத்தாலே சில வெர்ஷனில் வந்து பிரிண்ட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா எரர் காட்டுது. இந்த மாதிரி சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் வந்து இருக்குது. இந்த 3.6ல் வந்து
நம்ம ப்ராக்கெட் போடலாட்டினா அது வந்து எரர் காட்டும். அதே இது வந்து நீங்கள் பைத்தான் 2.7 சம்திங் அது வச்சுருந்தீங்கன்னா பிரிண்ட் ஹாய் அப்படின்னு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா 2.7 சம்திங் அதே தான். அந்த வெர்ஷனில் வந்து இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ரா இன்புட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இன்புட் ஏதாச்சும் நம்ம வாங்கணும் அப்படின்னா ரா இன்புட்னு சொல்லி கொடுத்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இன்புட் கேட்கும். அதாவது சும்மா பிளாங்காக ஒரு லைன் நிற்கும். நம்ம ஒரு 5 ஆர் 6 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்து என்டர் அமுக்கணும் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து இதில் அசைன் ஆகிரும். இந்த அசைன் ஆன வேரியபிளில் வந்து இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது பிரிண்ட் ஆகும். ஆனால் இந்த இடத்துல அது எரர் காட்டுது. ஸோ வந்து இங்கே சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் இன்புட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், இது வந்து ரன் ஆகும். ஸோ பிளாங்காக ஒரு இடம் மட்டும் இருக்கும். ஸோ இப்போ நான் 5ன்னு சொல்லி அசைன் பண்ணுறேன், 5 பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் ரன் பண்ணுறேன். ஹாய். ஸோ வந்து இது ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து இன்ட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிங்கு பிரிண்ட் பண்ணிக்கலாம், ஃப்ளோட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம எதுவுமே நம்ம கொடுக்க தேவையில்ல. அந்த நேரத்தில் நம்ம என்ன கொடுத்தாலும் அது வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ் ரொம்ப. பட்டு சின்டாக்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இல்லாட்டினா வந்து ஒரு லாங்குவேஜை அதாவது ஒரு கோடிங்ஸ் அப்படியே எடுத்து நீங்கள் காப்பி பண்ணிங்க அப்படிங்கும்போது எரர் வந்து த்ரோ பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு அந்த சின்டாக்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் எந்த இடத்துல எரர் வருது, அதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். இங்கே இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷனும் உண்டு. என்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம இதை வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு இன்புட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்கில் தான் கொடுக்கணும், ஏன்னா இது வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்குது. ஸோ வந்து சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸில் வந்து இதை நீங்கள் போட்டாகணும். இல்லை இது போட்டுக்கலாம். என்டர் த வேல்யூ 5 கொடுங்க, பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம இங்கே கூட இது கொடுத்துக்கலாம். சரி, நம்ம இதை வந்து செப்பரேட்டாக தான் பண்ணோம். பிரிண்ட் வேல் இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் த வேல்யூ கேட்கு 5 கொடுங்க, யுவர் வேல்யூ இஸ் 5 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து அப்டேட் பண்ணிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களால் இதை பைத்தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக படிக்க முடியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்டேட் யுவர் ஸ்கில்ஸ் இன் எலக்ட்ரானிக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து சீரியல் பை சீரியல் அப்படிங்கிற லைப்ரரி வச்சு ஆர்டினோ எப்படி நம்ம லேப்டாப் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதையும் செர்வர்லேருந்து எப்படி ரீட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ்லாம் நெக்ஸ்ட் நான் போட போகிறேன். ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்டேட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக அது வந்துடும். இது போக உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருக்கும் அப்படிங்கும் பட்சத்தில் கீழே வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலமாக நீங்கள் ஆட் ஆகி என்ன டவுட்னாலும் கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.